வித்யா, சொல்லறோம். நீ குப்பையை எங்கே கொட்டுவ? நான் குப்பையே குப்பை தொட்டியில் கொட்டுவேன். அதே மாதிரி பழக்கத்தை கடைசி வரைக்கும் கடைபிடிக்கணும், ஓகேவா? சரி. ஏன்னா குப்பையை குப்பை தொட்டியில் தான் கொட்டணும். வேற எங்கேயாவது கொட்டணும்னு வையன், உனக்கு வந்து செய்வனை வச்சிருவாங்க. செய்வனை வச்சிருவாங்க. ஆமாம். அப்புறம் வந்து வாய் இப்படி வாங்கிக்கும், கை காலெலாம் அப்படி தொங்கிக்கும். சரியா? ஆங்கரிங்லாம் உட்காந்து பண்ண முடியாது. அதனால ஒழுங்காக குப்பையை குப்பை தொட்டியில் போட்டு பழக்கம். என்ன அருண் பயமுறுத்துற? நானா குப்பையை குப்பை தொட்டியில் தான் போடுறேன். இப்போ எதுக்கு இதை சொன்ன? நீ இந்த மாதிரி குப்பையை குப்பை தொட்டியில் போடுறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. போடலை அப்படின்னா செய்வனை வச்சிருவாங்களாம். குப்பையை குப்பை தொட்டி போடலைன்னா செய்வனை வச்சிடுவாங்களா? அதாவது குப்பை இங்கே கொட்டினா உங்களுக்கு செய்வனை செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு வச்சிருக்காங்க. அதுதான் இப்போ வைரலாக போயிட்டு இருக்கு. என்ன அருண் சொல்ற? இது எங்க நடந்துச்சு? இது எந்த ஊரு? அதை சொல்ல. சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியில் இருக்கக்கூடிய பாரதி தெருவில் தான் இப்படி ஒரு போர்டு வச்சுருக்காங்க. அதாவது அந்த தெருவில் வந்து குப்பை கொட்டுறதுக்கான இடமே அது கிடையாது. ஆனால் மக்கள் எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க, அந்த இடத்துல வந்து குப்பையை கொட்டி அது மூலமாக வந்து இந்த கொசு பாக்டீரியாலாம் பரவி நிறைய நோய்கள்லாம் அந்த ஏரியாவில் வந்திருக்கு. இதை பார்த்து அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் சரி, சமூக ஆர்வலர்களும் சரி, அந்த மக்கள்கிட்ட அடிக்கடி சொல்லியிருக்காங்க, ஏமா இங்கெல்லாம் குப்பையை கொட்டாதீங்க, எல்லாருக்கும் இந்த மாதிரி நோய் வருது, குழந்தைங்கள்லாம் இது வழியாக கிராஸ் பண்ணிட்டு போகிறாங்க, நம்மளும் இங்கே ட்ராவல் பண்ணுறோம், ஸோ அதனால் கொஞ்சம் இப்படி பண்ணாதீங்க, இதே தெருவில் தான் நம்ம வசிச்சுட்டு இருக்கோம், நமக்கு நோய் வராமல் இருக்கணும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. அடிக்கடி போர்டுலாம் வச்சுருக்காங்க, இங்கு குப்பை கொட்ட வேண்டாம், மீறினால் அபராதம் விதிக்கப்படும், இந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. பொதுவாக அப்படி தானே போடுவாங்க எல்லா இடத்துலையும். எங்கள் வீட்டுக்கு முன்னாடி குப்பை கொட்டாதீங்க, மீறினால் அபராதம் விதிக்கப்படும், காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் அப்படிலாம் போடுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி எல்லாம் போர்டு போட்டு பார்த்துருக்காங்க. என்னதான் போர்டு வச்சாலும் யாரும் எதையும் கேட்கறதே கிடையாது. நீ கரடியாக கத்தினாலும் நான் எதையும் கேட்டுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து வந்து குப்பையை அதே இடத்துல தான் கொட்டிகிட்டே இருந்திருக்காங்க. இதை பார்த்து யாரோ ஒருத்தங்க காண்டாயிட்டாங்க. சரி, இந்த மக்களை இப்படி விட்டால் வேலைக்காகாது, நாம் ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணி அவங்கள பயமுறுத்தினா தான் குப்பையை கொட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, நேராக ஜெராக்ஸ் கடைக்கு போயிட்டு இங்கு குப்பை கொட்டினால் செய்வினை செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாசகத்தை வந்து அச்சடித்து எடுத்துகிட்டு வந்து போர்டா மாட்டி அந்த இடத்துல வச்சிட்டார். சரி, ஓகேவா? இதை பார்த்து பல பேர் பகீர்னு, அச்சோ என்ன செய்வனை வைப்பீங்களா குப்பை கொட்டா, என்னையா இது அப்படிங்கிற மாதிரி பதறி போயிட்டாங்க. ஆமா அருண், என்னதான் பயமுறுத்தினாலும் இந்த பில்லி சூனியம் முட்டை இந்த மாதிரி மாந்திரிக ரீதியா பயமுறுத்தினா எல்லாருக்கும் ஒரு ஜர்க்கு இருக்க தானே செய்யும். ஆமா, ஜர்க்கு இருக்கும் தான். அப்படிதான் நினைச்சு இவங்களும் வச்சிருக்காங்க. அதுதான் ரொம்ப வைரல் ஆயிருக்கு. இந்த போஸ்டர் போட்டாங்க இல்லையா, அது ரொம்ப ரொம்ப வைரல் ஆயிருக்கு. இவங்களும் நினைச்சிருக்காங்க, சரி மக்கள்லாம் பயந்துருவாங்க, இதுக்கப்புறம் இங்க குப்பையை கொட்ட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்காங்க. அப்புறம் என்ன அருண், அந்த இடத்துல யாருமே குப்பையை கொட்டலையா? அதுதான் இல்லை. என்னன்னா, நாங்கள்லாம் உண்மையான மந்திரவாதியை கொண்டு வந்து அங்கே நிற்க வச்சாலே நாங்கள் மதிக்க மாட்டோம், குப்பையை கொட்டிட்டு தான் போவோம். மந்திரவாதிக்கே நாங்கள் வந்து ஒரு மந்திரம் போட்டு அவருக்கே சூனியம் வைக்கிற ஆள் எங்ககிட்டயே வா அப்படின்ற மாதிரி அதே இடத்துல போர்டை மதிக்காமல், செய்வனை வச்சிருவன்ற போர்டை கூட மதிக்காமல் திரும்ப திரும்ப வந்து அதே இடத்துல குப்பையை கொட்டு போயிருக்காங்க. அடக்கடவுளே, என்ன அருண் இவங்க இப்படி இருக்காங்க? ஆமாம், இந்த போர்டு வைத்தியம்லாம் இவங்ககிட்ட வேலைக்கே ஆகாது. நீங்கள் என்ன போர்டு வச்சாலும் நாங்கள் குப்பையை கொட்டிக்கிட்டே தான் இருப்போம், நாங்கள் இப்படியே தான் இருப்போம். ஏன்னா இப்போ குப்பை தொட்டி அந்த பாக்ஸ் வச்சுருப்பாங்க இல்லையா, அதுக்குள்ளே கூட யாரும் குப்பையை போடுறது இல்லை. வண்டியிலேருந்து அப்படி தூக்கி போடுறது, அதில் உள்ளே விழாமல் வெளியில் விழுந்துரும். இந்த மாதிரியான பல பேர் இருக்கிற இந்த நாட்டில் இப்படியெல்லாம் போர்டு வச்சா வேலைக்கு ஆகுமா? வேலைக்கே ஆகாது. ஓகே மக்களே, மீண்டும் அடுத்த கண்டென்ட்டோட சந்திக்கிறோம். அது வரைக்கும் டாடா பை பை சொல்லிக்கிறது நான் வித்யா குமார். நான் உங்கள் அருண் பாண்டியன்.